எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சீம்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் சீம்பால் இல்லாமல் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சீம்பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கோம். இது நமக்கு டிமார்ட்டில் கிடைக்கக்கூடிய சீம்பால் பவுட்ருங்க. அந்த பவுட்ரு எடுத்து 250 ml கப்பில் அளந்தோம்னா 3/4 கப் அளவுக்கு நமக்கு அதனுடைய பவுட்ரு வருது. அதை அந்த 1/2 லிட்டரோட சேர்த்துக்கிறோம். அதே போல் 125 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் நம்ம வெல்லம் பொடிச்சு எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 1/2 லிட்டர் பாலோடு சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கலக்கும்போது கட்டிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் கட்டிகள் எல்லாம் சைடில் நல்லா தேய்ச்சி நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இது கூடவே நம்ம இன்னொரு பொடி சேர்க்கணுங்க. அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 2 இல்லாட்டி 3 ஏலக்காயை மிக்சியில் ஓட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையுமே நம்ம சீம்பால் பவுட்ரு போட்டு கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிளகு, சுக்கு இது ரெண்டுமே நமக்கு ஜீரணத்துக்காக தான் சேர்க்குறோம். கண்டிப்பாக இது ரெண்டையும் சேர்த்துக்குங்க. அப்போ நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு லைட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் மறக்காமல் இது 2 பொருளையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். அதுக்காகங்க எந்த பாத்திரத்தில் ஊற்றி நம்ம வேக வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் உள்ளே நல்லா நெய்யை தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம், சுக்கு, மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் பாலில் நல்லா கரைச்சிருக்கோங்க. அதனால் வடிகட்டி இதை சேர்த்துக்கிறோம். இது மாதிரி சேர்க்குறதுனால நமக்கு வெல்லத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மண், அதே போல் ஏலக்காய் தோல் இது எல்லாமே உங்களுக்கு அந்த வடிகட்டியில் தங்கிடும். அப்போ நம்ம ரெடியான சீம்பால் சாப்பிடும்பொழுது நல்ல மிருதுவாக நமக்கு இருக்குங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம அந்த கிண்ணிக்கு மாற்றினதுக்கப்புறமா குக்கர் எடுத்திருக்கேங்க. ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். குக்கரில் எப்பயுமே அரிசிக்கெலாம் எப்படி தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு பாத்திரத்தில் களைஞ்சரிசி வைப்போமோ அதே மாதிரி இந்த சீம்பால் கிண்ணியும் வச்சுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிட்டுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுங்க. 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சீம்பால் சூப்பராக ரெடி ஆயிரும். 2 விசில் வந்ததுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். வாங்க சீம்பால் எப்படி ரெடியாக இருக்குன்னு. சூப்பராக நமக்கு ரெடியாகி கிடச்சிருக்குங்க. அந்த மேலே வைக்கிற தட்டு எதுக்குன்னா அந்த நீர் கோர்க்கிறது இல்லாமல் இருக்கும். அப்போ நமக்கு சீம்பால் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு. இது கரெக்டாக குக் ஆகிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்பூனையோ கத்தியோ நம்ம உள்ளே விட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா அது நமக்கு நல்லா க்ளீனாக வரணும். இது மாதிரி வந்துருச்சுனாலே நமக்கு சீம்பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சூடாக சாப்பிட்ணுன்னு நினச்சா இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எப்பயுமே சீம்பால் இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இது ஒரு 15-20 நிமிஷத்தில் நமக்கு நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் போல் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு சீம்பால் செட் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு அதனுடைய ஓரங்கள்லாம் நல்லா நம்ம பாத்திரத்துலேருந்து வெளியே வர்ற மாதிரி நல்லா சுற்றி விட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஈஸியாக நம்ம இதை கேக்கு மாதிரி டிமோல்ட் பண்ணிடலாங்க. ரொம்ப சுலபமாக இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு அப்படியே நம்ம கவுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இந்த சீம்பால் அழகாக ரெடி ஆயிருங்க. பாருங்கள், அருமையாக நமக்கு டிமோல்ட் ஆகி வருதுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்திங்க. பாருங்கள், நம்ம வெல்லம், சுக்கு, மிளகெல்லாம் போட்டிருக்கோன்னு சொல்லி நம்ம நல்லா வடித்து தான் நம்ம சேர்த்தோம். இருந்தாலுமே அந்த மிளகுல இருக்கக்கூடிய காரம் இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக நமக்கு சீம்பால் ரெடியாகி கிடச்சிருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வருடமெல்லாம் காத்திருக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த பவுட்ரு நம்ம வாங்கினோன்னா நமக்கு தேவையான சமயத்தில் நம்ம இது மாதிரி சீம்பால் ரெசிபியை செஞ்சு சுவையாக சத்தாக சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப சுலபமான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீம்பால் செய்கிறதுக்கான இந்த ஜுன்னு பவுட்ரு நமக்கு டிமார்ட்டில் அதே மாதிரி எல்லா விதமான ஆன்லைன்லேயும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு சாப்பிட்ணுன்ற நேரத்தில் சீம்பால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இது மாதிரி நம்ம வேணுங்கிற டைமில் இந்த பவுடரை வச்சு சீம்பால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்கங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.